Hello friends, welcome to my channel. This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் செயல்படக்கூடிய நம்பர் 1 ஜென்யூன் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆப்போ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் தோசைக்கல்லை வச்சு ஆப்பம் ரொம்பவும் சிம்பிளாக ரொம்பவும் டேஸ்ட்டாகவே கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே வீட்டிலே ஈஸியாக செய்யலாங்க. ரொம்பவுமே சிம்பிளான ஸ்டெப்பை வச்சு வாங்க எப்படி பண்ணலாங்கிறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பம் செய்கிறதுக்கு தேவையான பச்சரிசி 1.5 கப்புங்க, நல்லரிசி 1.5 கப்பு, ரெண்டையுமே ஃபுல் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு 3 முடி தேங்காவை துருவி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3/4 கப் அளவு உளுந்து எடுத்துக்கலாங்க. உளுந்து 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம அரிசி தேங்காயெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா அதை கையை விட்டு கிளறி விட்டுருங்க. நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது கரண்டி வச்செல்லாம் கிளறக்கூடாதுங்க. கையை வச்சு நல்லா கிளறினா தான் நல்லா புளிச்சு வரும். இதை ஒரு மேக்ஸிமம் 5 ஹவர்ஸுங்க, இல்லைன்னா ஃபுல் நைட்டு விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் ஆப்பம் ஊற்றினாலும் அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்து பாருங்கள், நல்லாவே புளிச்சு வந்திருக்குங்க பொங்கி. இதை ஒரு கரண்டியில் நல்லா அடித்து எடுத்துருங்க. இந்த மாவில் வினிகரோ சோடாப்போ அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. அருமையாகவே ரெடியாக இருக்குங்க. மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, தோசைக்கல்லில் உங்களுக்கு தேவையான சைஸ் குத்தி ரொம்பவும் நைஸாக தடவக்கூடாதுங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி பதத்தில் எடுத்து வச்சுட்டு நல்லா பபிள்ஸ் எல்லாம் விடுங்க. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. இதில் என்ன முக்கியமான ஆப்பத்துக்கு முக்கியமான ட்ரிக்ஸ் என்னென்னா, ஒரு லெட் வச்சு கண்டிப்பாக மூடி வைக்கணுங்க. சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாகவே வந்திருக்கும். நம்ம ஆப்பக்கல்லே இல்லாமல் தோசைக்கல்லையே அழகாக ஆப்பம் ரெடி பண்ணலாங்க. ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். இந்த ஆப்பத்தை தேங்காய் பால் அல்லது கடலைக்கறி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே அருமையாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.